சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட மேகலா மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இந்த பூ உலகு நாம் அனைவரும் வாழத்தான்கிறதையே நாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். அதாவது மனித இனம் முழுக்க வாழத்தான்கிறதையே. ஆனால் அதை விட மற்ற உயிரினங்கள், செடி கொடி புல் பூண்டு மரம் மட்டை மற்றும் விலங்குகள் புழு பூச்சி எல்லாம் வாழ உகந்த இடம்தான் இந்த பூமிங்கிறத மனித இனம் ஏற்றுக்குமா? ஏற்றுக்கணும். 1900, அதாவது 123 ஆண்டுகளில் இந்த பூமியில் இருந்த சுமார் 1 பில்லியன் ஹெக்டேர் பசுமை பரப்பு அழிக்கப்பட்டிருக்கான். எதற்காக? விவசாயம் செய்ய ஏதுவான நிலமாக மாற்றவும் தொழிலகங்கள் உருவாக்கவும்னு பல்லவிராவ் என்ற அறிவியலாளர் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவு பரப்பு அழிக்கப்பட்டாலும் இப்போ நமது பூமியில் 30% பரப்பு காடாக இருக்குது. மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனாலும் இந்த பரப்பு ஓரிடத்துல நல்லா அடர்த்தியாக இருக்குது. டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படியும் ஒரு சில இடங்களில் அடர்த்தி குறைவாகவும் இருக்கான். மேகலா மேடம், உலக வங்கி கடந்த 2023 ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கு. உலகத்தில் முதல் 15 இடத்துல அதிக பசுமை பரப்பு காடுகளுடைய நாடுகளின் பெயரை வெளியிட்டிருக்கு. முதல் இடம் ரஷ்யா, 50% பரப்பு காடாக இருக்கான். 2வது இடம் பிரேசில் நாட்டுக்கு, கிட்டத்தட்ட 5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பு காடுகளாக இருக்குது பிரேசிலில். அடுத்தடுத்த இடங்கள் கனடா, அமெரிக்கா, சைனா, ஆஸ்திரேலியா, காங்கோ, இந்தோனேஷியா. 9வது இடம் நம்ம இந்திய நாட்டுக்கு. நம்ம நாட்டில் 7,24,264 சதுர கிலோமீட்டர் பரப்பு வனமாக இருக்கான். உலக காடுகள் பரப்பில் நாம் 1.8% பங்கெடுத்துக்கிறோம். 10வது இடம் பெரு நாட்டுக்கு. அடுத்தடுத்த இடங்கள் அங்கோலா, மெக்சிகோ, கொலம்பியா, பொலிவியா. 15வது இடம் வெனிசூலா நாட்டுக்கு. இந்தோனேஷியாவின் வனப்பரப்பு கடந்த 33 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 20% குறைஞ்சிருக்கான். ஆஸ்திரேலியாவின் வனப்பரப்பில் 4/3 பங்கு யூக்கலிப்டஸ் மரமாக இருக்குங்கிறாங்க. சைனாவின் பசுமை பரப்பு 6,47,172 சதுர கிலோமீட்டரான். நார்வே நாட்டின் பரப்பை விட 2 மடங்கு இது அதிகமாயிருக்கான். எப்படியாவது வனப்பரப்பை உலகத்தில் அதிகமாக்கணும். ஒவ்வொரு நாட்டின் பரப்புலையும் 1/3 பங்கு காடாக இருக்கணுங்கிறது நியதி. அதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்கணும். மேகலா மேடம், நீங்களும் உங்கள் பங்குக்கு இடத்துக்கு தகுந்தாப்புல 5-10 மரக்கன்றுகளை நட்டு மரமாக்குங்க. ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். யாராவது செய்வாங்கன்னு அலட்சியம் காட்டினால் எல்லாரும் கையில் காசை வச்சுக்கிட்டு இருப்போம். மழை பெய்யாது, மூச்சு விட மூக்கு இருக்கும், பிராணவாயு இருக்காது, குடிதண்ணி கிடைக்காது. இப்படி பல அத்தியாவசியமான இடுபொருட்கள் கிடைக்காம போயிடும். பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகளின் தட்ப வெப்ப சூழ்நிலை இயற்கையான வனங்களை உருவாக்க உகந்ததல்ல. அதனால் மனித இனம்தான் இது போன்ற நாடுகளில் காட்டை உருவாக்கணும். சைனாவில் இருக்கும் வனங்களில் 40% பரப்பு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை தானா. அப்போது நமக்கு தேவையானதை நாமளே உருவாக்காமல் இருக்கலாமா? அழுத புள்ள தான் பால் குடிக்கும்பாங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.